ஹாய்! தாஞ்சூர் பெயிண்டிங்கோட கிளாஸ் 12 வீடியோவில் பெருமாளோட ஃபேஸ் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு போன பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்டில் நம்ம ஃபுல்லாக ஒயிட்டை பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனோடனே க்ரே கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் பிளாக் க்ரேயாக இல்லாமல் கொஞ்சம் ப்ளூ க்ரேயாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சிலை வந்து கல்லில் பண்ண மாதிரி தெரியும். எல்லா இடத்துலையும் ஈவனாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு சென்டர் மார்க்கிங் பண்ணிட்டிங்கன்னா ஐஸ் நோஸ் எல்லாம் கரெக்டாக நடுவில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக பென்சிலில் வந்து நீங்கள் கண் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஐப்ரோஸ்க்கும் நடுவில் நீங்கள் வந்து நாமத்தை வரையணும். அதாவது பாதி கண் 2 பக்கமும் பாதி பாதி ஐஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி நாமம் வரையணும். அதே மாதிரி கரெக்டான டிஸ்டன்ஸில் மவுத்தும் நோஸும் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நோஸ் மவுத் எல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பிளாக் பெயிண்டில் அந்த பென்சிலில் வரைஞ்சதுக்கு மேலேயே அப்படி மெதுவாக கண், மூக்கு, வாய் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாமத்துக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் அடிச்சிருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நடுவில் ரெட் கலர் லைன் போடலாம். அதுக்கு முன்னாடி கண் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த கண் வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்பார்க்கிள் இருக்க மாதிரி குட்டியாக ஒயிட்டில் ஒரு டாட் வைங்க. இப்போ வந்து ஃபேஸை கொஞ்சம் வந்து நெக்லேருந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சின்னில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒயிட் மார்க் பண்ண போகிறோம். ஒயிட் பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் ரெட் பெயிண்டில் லைட்டாக ஒரு லைன், அந்த லைன் வந்து கீழே வரும்போது கொஞ்சம் திக்காகவும் மேலே ரொம்ப தின் லைனாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம 2 சைட்லேயும் வந்து விளக்கு வரைஞ்சிருந்தோம் இல்லையா கோல்ட் ஃபாயிலில், இப்போ நம்ம அதுக்கு வந்து சுடர் வரைய போகிறோம். அந்த நெருப்பு வரைகிறதுக்கு எல்லோவில் ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு விளக்குலேயே வந்து 2 பக்கமும் சுடர் வர மாதிரி வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ பெயிண்ட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் அப்புறம் இந்த சுடரோட டிப்பில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த சுடரோட 2 பக்கமும் ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப லைட் பண்ணிவிட்டு பிரைட் ஒயிட்டாக இல்லாமல் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து விளக்கு எரியிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம விளக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பேக்ரவுண்டில் நம்ம வந்து ஒயிட் டாட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ பெயிண்டிங் இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக தெரியும், ஹைலைட்டடாகவும் இருக்கும். அந்த ஒயிட் டாட்ஸ் வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும். இப்போ ஒரு ப்ரஷ்ஷோட பேக் சைடில் ஒயிட் ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடில் டச் பண்ணி டாட்ஸ் வைங்க. அப்போ டாட்ஸ் வந்து ஈவனாக ரவுண்டாக கிடைக்கும். ஸோ ஒரு 5 டாட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாட் வச்சு அதுக்கு கீழே அதை விட ரொம்ப குட்டியாக ஒரு டாட், இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட தாஞ்சூர் பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த பெயிண்டிங்கை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாஞ்சூர் பெயிண்டிங்கோட ஃப்ரேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடன் ஃப்ரேம் தான். இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதோட சைஸ், அப்புறம் ஃப்ரேமில் என்னெல்லாம் வந்து வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.